கோராகின் குடும்பத்திலிருந்து வந்ததான ஒரு சந்ததி தான் அந்த எல்கானாவினுடைய குடும்பம். இப்போ ஏலி சொல்கிறான், உனக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. உனக்கு இந்த ஆலயத்தில் ஆசாரிய வேலை கிடையாது. நீ வேணா இந்த இடத்துல நீ பொருத்தனை பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கலாம், நீ அழுதுருக்கலாம், கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டுக்கலாம், உனக்கு பிள்ளை கொடுத்துருக்கலாம். உன் பிள்ளை இந்த இடத்துல ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அன்னைக்கு கலகம் பண்ணீங்கல்ல, எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தீங்க? 430 வருஷங்களுக்கு பிறகு நடக்கக்கூடியதான மிகப்பெரிய காரியம். அடிமைத்தனத்தை நான் சொல்ல வரல, அதை இல்லாமல் 430 வருஷங்கள் கடந்து போயிடுச்சு. ஸ்தோத்திரம். இவங்கெல்லாம் விடுதலை பெற்றதுக்கு அப்புறம் 430 வருஷம், ஸ்தோத்திரம், சவுளுடைய காலங்களுக்குள்ள வந்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த வார்த்தையை அப்படியே எல்கானா மூலமாக அது அப்படியே சொல்லப்படுகிறது. நீங்கள்லாம் ஒதுக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய பணி செய்வதற்கு தகுதியற்றவங்க, நீங்கள்லாம் கலகக்காரவங்க, நீங்கள் இந்த பணியை செய்வதற்கு உங்களுக்கு அனுமதியே கிடையாதுன்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கக்கூடிய ஏலி அந்த அண்ணாள்கிட்ட சொல்லிட்டான். அண்ணாளுக்கும் ஏழைக்கும் பெரிய பிரச்சனை. என்றைக்கோ நடந்ததான பிரச்சனைக்கும் இன்றைக்கு என்னுடைய இந்த பொருத்தனைக்கு என்ன சம்பந்தம்? என் பிள்ளை இங்கே தான் ஊழியம் செய்யணும்னு சொல்லி அந்த அம்மா போராடும் பொழுது கடைசியாக அந்த போராட்டத்தில் ஜெயிச்சது அண்ணாள் தான் ஜெயிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, இந்த சட்டத்தை மீண்டுமாக ஒரு பெண் மாற்றி அமைக்கிறார். எந்த சட்டம்னாக்க மோசையின் மூலமாக, ஸ்தோத்திரம், பிரதான ஆசாரியனாகிய ஆரோன் மூலமாக, 70 மூப்பர்கள் மூலமாக கலகத்தை உண்டாக்கினதான அந்த கோராகின் புத்திரரை இனிமேட்டுக்கு இந்த ஆசரிப்பு கூடாரத்துடைய வேலைகளை நீ தலையிடவே கூடாது என்று ஒதுக்கி வைத்ததான அந்த மிகப்பெரிய எழுதப்படாத சட்டத்தை மறுபடியுமாக ஒரு பெண் முறியடித்து கர்த்தருடைய வேலை செய்யும்படியாக, ஸ்தோத்திரம், தன்னுடைய பிள்ளை கொண்டு வந்து வைக்கிறார். பெண்களுடைய வல்லமையை பாருங்க. ஸ்தோத்திரம். நாம் நிறைய கர்த்தருடைய சமூகத்தில் பெண்களுக்கு விரோதமாக பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவங்க ஊழியத்தை இன்றைக்கு நிற்கக்கூடியதான எந்த ஊழியக்காரங்களும் செய்ய முடியாத அளவுக்கு பலத்த அற்புதமான காரியங்களை நடப்பித்திருக்கிறார் தேவன். ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, அந்த பாரம்பரியமான அந்த வழியாக வந்ததான மிகப்பெரிய தடையை தனி ஒரு மனுஷியாக நின்று அன்னாள் என்றதான அந்த விசுவாசம் உள்ள பெண்மணி என்ன பண்ணுறானாக்க உடச்சி எறிஞ்சு தன்னுடைய பிள்ளைய சபைக்குள்ள நிப்பாட்டுறான்.